வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்திக்கீரை ரசம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் இது ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு தேவையான பொருள் முக்கியமாக அகத்திக்கீரை. நான் ஒரு கைப்பிடி அகத்திக்கீரை எடுத்திருக்கேன். 4 பேருக்கு தேவையான அளவு நான் ரசம் பண்ணுறேன். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 8 மிளகு, 5 பீஸ் தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அந்த துவரம்பருப்பு, ஜீரகம், மிளகு, தேங்காய், பச்சை மிளகாய் தண்ணி சேர்க்காம நல்லா கொரக்கரன்னு அரைச்சிக்கோங்க. அது கூட ஒரு வெங்காயம், தக்காளி சேர்த்து பல்ஸில் ஒரு 2 முறை விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாணலில் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அது அரிசி கழுவின தண்ணியாக இருந்தால் நல்லது. அது கொதிச்ச உடனே இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இது பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் எப்படி அப்படியே கொரக்கரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறம் கொதிக்கும். நல்லா கொதிக்கணும். ஏன்னா நம்ம இந்த துவரம்பருப்பு, ஜீரகம் எல்லாமே பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம அகத்திக்கீரையை சேர்த்துக்கணும். அகத்திக்கீரையை சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா வேகணும். அகத்திக்கீரை சீக்கிரமாக வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது வேகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிச்சிருச்சு, உங்களுக்கு கட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரசம் இது. அகத்திக்கீரை தண்ணி சாறுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய், ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், இதை போட்டு தாளிச்சிடலாம். தாளித்தது எடுத்து அந்த கொதிக்குது இல்லையா அகத்திக்கீரை ரசம், அதில் கொட்டி ஒரு முறை கொதி விட்டுடுங்க. இப்போ அகத்திக்கீரை ரசம் ரெடி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் இந்த ரசம் வச்சு சாப்பிடுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.